வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 67வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதிலும் கொண்டாடப்பட்டது. கொழும்பில் ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டில் உள்ள அனைத்து இனத்தவர்களையும் ஒன்றிணைத்து தேசிய நல்லிணக்கத்தை உருவாக்குவதுடன் மத்தியஸ்தமான வெளிநாட்டு கொள்கைக்கு அமைய நட்புறவு கட்டியெழுப்பப்படும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. 67வது சுதந்திர தினத்துக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் வாழ்த்து. இலங்கையின் முன்னேற்றத்துக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும் என நிஷா பிஸ்வால் தெரிவித்துள்ளார். தாய்வானில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 12 பேர் பலியாகியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். 67வது சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வுகள் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள பாராளுமன்ற முன்றலில் இன்று காலை நடைபெற்றன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். பெற்றுக் கொள்ளப்பட்ட சமாதானத்தை வலுப்படுத்தி சுபீட்சத்தை உறுதிப்படுத்துவதற்காக மக்களின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சிறை கைதிகள் பலருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அபராதத்தை செலுத்த முடியாதுள்ள கைதிகள் மற்றும் 75 வயதுக்கு மேற்பட்ட கைதிகளுக்கே பொது மன்னிப்பு கிடைத்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம தெரிவித்துள்ளார். இதற்கமைய மட்டக்களப்பு சிறைச்சாலையில் 13 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டதாக சிறைச்சாலைகள் அத்தியட்சகர் குறிப்பிட்டார். பொது மன்னிப்பின் கீழ் 10 ஆண் கைதிகளும் 3 பெண் கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை வவுனியா விளக்கமறியலில் சிறைச்சாலையிலிருந்து 7 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். விடுதலை செய்யப்பட்ட கைதிகள் சிறை அதிகாரிகளினால் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 67வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உலக தலைவர்கள் சிலர் வாழ்த்துச் செய்திகளை விடுத்துள்ளனர். இலங்கை மக்களின் மகிழ்ச்சி மற்றும் சுபீட்சத்துக்காக வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பிரித்தானியாவின் 2வது எலிசபெத் மகாராணி தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மகாராணியார் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை வரவேற்பதற்கு ஆவலாக இருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையின் 67வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி தமது டுவிட்டர் தளத்தில் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் வளமான எதிர்காலத்திற்கு வாழ்த்துவதாகவும் பிரதமர் மோடியின் டுவிட்டர் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இம்மாத இறுதியில் இருநாட்டு உறவுகள் தொடர்பில் கலந்துரையாட இந்தியாவுக்கு செல்ல உள்ளார். ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேன முதலாவது ராஜதந்திர பயணமாக இந்தியா செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வாழ்த்துச் செய்தியொன்றை விடுத்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தியை அனுப்பியுள்ளார். 1957ஆம் ஆண்டு சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கும் அவர், அன்று முதல் இன்று வரை இரு நாடுகளுக்கும் இடையே சுமூக உறவு நீடிப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். 67வது சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வுகள் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள பாராளுமன்ற முன்றலில் இன்று காலை நடைபெற்றன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. இன்று காலை ஆரம்பமான சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது பிரதமர் மற்றும் சக அமைச்சர்களுடன் கலந்து கொண்டார். இந்த விழாவில் பிரதமர் நீதியரசர் கே ஸ்ரீபவன், போலீஸ் மா அதிபர், முப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பின் பிரதிநிதிகள் ஆகியோர் பிரசன்னமாகி இருந்தனர். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் கலந்து கொண்டிருந்தார்.
சபாநாயகர், அமைச்சுக்களின் செயலாளர்கள், வெளிநாட்டு ராஜதந்திரிகள் என பலரும் சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். நிகழ்வில் ஆரம்பித்து வைக்கும் வகையில் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதிக்கு முப்படையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் ராணுவ மரியாதை செலுத்தினர். பின்னர் 21 மரியாதை ஓட்டுகள் தீர்க்கப்பட்டன. பின்னர் மும்மொழிகளிலும் சமாதான பிரகடனம் வெளியிடப்பட்டது. පාර්ලිමේන්තුවේ ශක්තිය වැඩි කරමින් විධායක ජනාධිපති ධූරයට තිබෙන අසීමිත බලතල ඉවත් කරමින් විශේෂයෙන්ම මේ රටේ ජනතාවගේ ප්‍රජාතන්ත්‍රවාදය සහ නිදහස තහවුරු කිරීම அரசு சேவையை பலப்படுத்தி பக்கசார்பின்றி நாம் எதிர்பார்க்கும் அரசியல் யாப்பின் மூலம் பாராளுமன்ற பலத்தை அதிகரித்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் காணப்படும் வரையறையற்ற அதிகாரங்களை அகற்றுவதன் ஊடாக இந்த நாட்டு மக்களின் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளுக்கு அமைய இம்மாலாவை நிறைவேற்றப்படும். கடந்த காலங்களில் காணப்பட்ட தேசிய பிரச்சினைகளுக்கான தீர்வு மற்றும் திருத்தம் மேற்கொள்வதனை போன்று சர்வதேச ரீதியில் நமது வெளிநாட்டுக் கொள்கையை வலுப்படுத்தி மத்தியஸ்தமான வெளிநாட்டுக் கொள்கையின் மூலம் அனைத்து நாடுகளுக்கும் இடையில் நட்புறவை கட்டியெழுப்புவதோடு நவீன தொழில்நுட்பத்தை விருத்தி செய்ய வேண்டும். ஆராய்ச்சிகளை வழிகாட்டிகளாக கொண்டு நமது நாட்டில் விரிவான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். තාක්ෂණයෙන් දෙන ඉගැන්වීම්, පර්යේෂණවල කරන මඟ පෙන්වීම් උපයෝගී කරගෙන අපේ උතුම් මාතෘ භූමිය පුළුල් සංවර්ධනයක් කරා ගෙන යාමට අපි කැප වෙනවා. இலங்கையில் நிறைவேற்றப்பட வேண்டிய பல விடயங்கள் இன்னும் நிறையவே இருப்பதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான தமது விஜயம் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைதியான, உள்ளடக்கமான மற்றும் செழிப்பான இலங்கையின் எதிர்காலத்துக்காக முன்னோக்கி செல்லும் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு அமெரிக்கா விருப்பத்துடன் இருப்பதாகவும் நிஷா பிஸ்வால் கூறியுள்ளார். சவால்களை எதிர்கொள்வதற்கும் இலங்கையர்கள் தமது உண்மையான ஆற்றலை அறிந்து கொள்ள உதவுவதற்கும் இலங்கை மக்களுடன் அமெரிக்கா இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் பாலித ரங்கே பண்டார கண்டி ஸ்ரீ தளதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். நாட்டின் கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய, வடக்கு ஆகிய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை பெய்யும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. கந்தலாய் அக்போபுர பகுதியில் பலத்த காற்று வீசியதன் காரணமாக வீடுகள் சில சேதமடைந்துள்ளன. இதன் காரணமாக 15 வீடுகள் முழுமையாகவும் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பலத்த காற்று காரணமாக விளைநிலங்களும் சேதமடைந்துள்ளன. இதேவேளை பதுளை மகியங்கனை வீதியின் சில பகுதிகளில் மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையினால் போக்குவரத்து தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளது. துன்ஹிந்தையிலிருந்து 8ஆம் மைல்கல் வரையிலான வீதி போக்குவரத்து ஒரு வழி மார்க்கமாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்டமூலம் பாராளுமன்றத்தில் நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. சட்டமூலத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் வாசிப்பு நாளை இடம்பெற உள்ளதாக பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகம் நீல் இத்தவெல்ல தெரிவித்துள்ளார். இந்த அவசர சட்டமூலத்தின் மீதான விவாதம் எதிர்வரும் 6ஆம் 7ஆம் திகதிகளில் நடைபெற உள்ளது. பாராளுமன்றம் நாளை பிற்பகல் 1 மணிக்கு கூட உள்ளது. புதிய அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் முதலாவது இடைக்கால வரவு செலவு திட்டம் கடந்த மாதம் 29ஆம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த மணித்தேல செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.